நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட். அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். சென்னையில் வைர நகைகள் வாங்க R. அருணாச்சலம், A. ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் திருப்பூரில் இருக்கிறோம். திருப்பூர் நகரத்தார் மகளிர் மன்றம் வெள்ளி விழாவை மிக சிறப்பாக கொண்டாட அத்தனை ஆட்சிமார்களும் இங்கு தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நம்முடன் திருப்பூர் நகரத்தார் மகளிர் மன்றத்தினுடைய தலைவி கல்பனா சிவராமன், செயலாளர் உமையாள் ராமநாதன், பொருளாளர் அழகுமீனா சண்முகம் ஆகியோர் இருக்கிறார்கள். இந்த நிகழ்வுகளை பற்றி, இந்த சங்கம் எப்பொழுது தொடங்கப்பட்டது என்பதை பற்றி நம்முடைய நேயர்களுடன் பகிர்ந்து கொள்வார்கள். நாங்கள் சங்கம் 1998 ஆரம்பித்தோங்க. 11 பேரோட சங்கம் ஆரம்பித்தது. அப்புறம் இப்போ 150 பேர் இருக்கோம். நாங்கள் எங்கள் குழுவில் நாங்கள் நல்லா ஆக்டிவாக பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் ஆரம்பித்து 25 வருஷம் ஆனது. இது வரைக்கும் ஆண்டு விழா ரொம்ப நாங்கள் கொண்டாடலைங்க. இது நல்லா சிறப்பாக கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காகவே இதை 25 வருஷத்தை நாங்கள் நல்லா கிராண்டாக கொண்டாடிட்டுருக்கோம். நாங்கள் ஆட்சியத்தோட செயல்பாடுகளை பற்றி நாங்கள் உமன்ஸ் டே கொண்டாடுறோம். வருஷமாச்சு உமன்ஸ் டே கொண்டாடுறோம், சில்ட்ரன்ஸ் டே கொண்டாடுறோம். அதுக்கப்புறம் விளக்கு பூஜை பண்ணுறோம், கார்த்திகை பூஜை நடத்திக்கிட்டு இருக்கோம். அப்புறம் திருவாசகம் முற்றுவதல் படிக்கிறோம். மாதம் பண்ணி ஆச்சு. இப்போ இந்த உங்களுடைய நகரத்தார் மகளிர் மன்றம் சார்பாக நம்ம சமூக தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் செஞ்சுருக்கீங்களா? நிறையா பண்ணியிருக்கோம், இப்போவும் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் கல்வித்தொகை பண்ணி கொடுத்துட்ருக்கோம், திருமண உதவித்தொகை, இந்த மாதிரி எங்களால் நிறையா நல்லது பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் நிறையா பண்ணணும். அதுக்கு எங்களோட எல்லா ஆட்சி சப்போர்ட்டும் நல்லபடியாக இருக்குது. உழவார பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் இந்த சமூக பிரச்சனையெல்லாம் அதை ஒரு விவாத மேடையாக பண்ணி அதுவும் செஞ்சிட்ருக்கோம். ஓகே, தேங்க்யூ. ஒரு சமூக விழிப்புணர்வு தொடர்பாக நிறைய நிகழ்ச்சிகளை இவங்க செஞ்சுருக்காங்க. முன்னாள் தலைவி ஷாலு சம்பந்தம் இருக்காங்க. அவங்க இந்த நகரத்தார் மகளிர் மன்றம் பற்றி. அனைவருக்கும் வணக்கம். எங்கள் சங்கம் ஆரம்பித்தது 98 ஆரம்பிச்சிருக்காங்கங்க. இன்றைக்கி 2023 25வது ஆண்டு விழாவை நோக்கி நாங்கள் அடியெடுத்து வைக்கிறோம். இது எப்படி நடந்துச்சுன்னா ஈஸியாக நடக்கலை. அதாவது ஒரு சங்கம் வளரணும் அப்படின்னா அதில் மெயின் காரணம் அந்த சங்கம் ஆக்டிவாக இருந்தால் மட்டுமே அந்த சங்கம் வளரும். ஸோ ஒவ்வொரு வருஷமும் எங்கள் சங்கத்தில் சங்க உறுப்பினர்கள் அதிகமாகிக்கிட்டே வந்தாங்க. இன்றைக்கி 25வது ஆண்டு விழாவில் 11 பேரோடு ஆரம்பித்தது, இன்றைக்கி 150 பேர். அப்போனா அதிலிருந்தே நம்ம எல்லோரும் புரிஞ்சுக்கலாம் இந்த சங்கம் எவ்வளோ ஆக்டிவாக இருந்திருக்காங்கன்னு. அதாவது எல்லா விஷயத்துலையுமே அவங்க டச் பண்ணி தான் வந்திருக்கோம். நாங்கள் சமூகம்னா நம்ம நகரத்தார் சமூகத்தை பற்றி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம நகரத்தார் சமூகத்தில் நிலவி வரக்கூடிய சில பிரச்சனைகளை நாங்கள் எல்லாரும் ஆட்சிகள்லாம் சேர்ந்து மகளிர் தினத்தன்னைக்கு ஒரு நெறியாளர், எங்களோட திருப்பூர் நகரத்தார் சங்கத்தினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு தியாகராஜன் அண்ணனை வச்சு அவங்க நெறியாளராக இருந்து ஒரு விவாத மேடை, டிவோர்ஸெல்லாம் எவ்வளோ அதுக்கு எப்படி கட்டுப்படுத்தலாம், எப்படி கல்யாணம் சீக்கிரமாக நடக்கிறதுக்கு பிள்ளைகளுக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாங்கள் அந்த விவாத மேடையில் கலந்து ஆலோசித்து அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு நாங்கள் எல்லாருமே முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். இது ரெண்டாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம நகரத்தாருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் கொஞ்சம் ஏன்னா நம்ம ஓசி கேட்டகரியில் இருக்கோம். அப்படின்றதுனால நம்ம நகரத்தார் பிள்ளைகளுக்கு நம்ம தான் ஹெல்ப் பண்ணிக்கணுன்றதுக்காக நம்ம எங்கள் திருப்பூர் நகரத்தார் மகளிர் மன்றம் சார்பாக தொடர்ந்து கல்வித்தொகை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி திருமணம், நம்ம இதில் திருமணம் நடக்கணும்னா அதுக்கும் திருமண உதவித்தொகைகளும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு அடுத்ததாக நாங்கள் என்ன பண்ணுறோன்னா சொசைட்டிக்கும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு ஆர்கன் டொனேட்டு, பிளட் டொனேட், இதை பற்றின அவேர்னஸையும் நாங்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வந்துட்டுருக்கோம். இது போக உளவியல் பிரச்சனைகள்லாம் சில பேருக்கு இருக்குது. அதாவது ஆசிரமத்துக்கு போய் அந்த பிள்ளைகளை ஊக்குவிக்கிற மாதிரி எங்களோட நகரத்தார் மகளிர் மன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் போய் பேசி அவங்களோட கலந்து உரையாடி இந்த மாதிரி சில நிகழ்வுகளையும் பண்ணியிருக்கோம். இதுக்கு அடுத்ததாக 97, 98 ஆரம்பித்தது. நாங்கள் 98 ஆரம்பித்தோம். அப்போவே ஒரு 10 ஆண்டு
ஆண்டுகளுக்குள்ள நாங்கள் வந்து 3 ஃபுட் கார்னிவல் பண்ணி ஒரு நல்ல ஒரு இதை பணத்தை பெற்று அதை வந்து எங்களோட சங்கத்தினுடைய வளர்ச்சிக்காக அதை நாங்கள் உபயோகப்படுத்திருக்கோம். அந்த கார்னிவல் நடத்தும் போது இந்த திருப்பூர் மாநகரமே எங்களை திரும்பி பார்த்துச்சு. அந்த அளவுக்கு பெருமைக்குரிய அந்த திருப்பூர் நகரத்தார் மகளிர் மன்றத்தில் இன்றைக்கி நாங்கள் எல்லாரும் திருப்பூர்னா ஒரு யூனிட்டி இருக்கும். அந்த யூனிட்டி வந்து ரொம்ப பெரிய லெவலில் இருக்கிறதுனால இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இந்த வெள்ளி விழாவை ஆடிப்பாடி கொண்டாடுறதுக்கு நாங்கள் எல்லாரும் இங்கே கூடியிருக்கோம். ஓகே ஆச்சி, தேங்க்யூ. இப்போ வந்து நம்ம நாட்டரசன் கோட்டையை சேர்ந்த இந்து உலகப்பன் நம்ம கூட இருக்காங்க. அவங்க வந்து இந்த சங்க நிகழ்வுகளை பற்றி ஒரு டைம் இந்த பீரியட் வந்து 2012 to 2013 அந்த 2 years வந்து நானும் இந்த போஸ்டிங்கில் இருந்தேன். என்ன போஸ்டிங்? ட்ரெஷரராக இருந்தேன். ஸோ அந்த மீன் டைம் வந்து எங்களோட குழு வந்து இன்னும் 2-3 பேர் வந்து ரொம்ப கோஆப்ரேட்டிவாக வந்து இருந்தோம். யார் ஒருத்தங்க வரலன்னா கூட வரல அப்படின்னு எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் 3 பேருமே வந்து நல்லா ஒரு மாதிரி நல்லா இதாக தான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ என்ன சொல்ல வந்தேன்னா, நான் இந்த இதிலலாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ரொம்ப என்ன சொல்கிறது ப்ரோக்ராம்லலாம் ரொம்ப பார்ட்டிசிபேட் பண்ணணுன்ட்டு இருந்தேன். பட் எனக்கு வந்து என்னோடய மருமகளோட டெலிவரி இருந்ததுனால என்னால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. ஸோ ஈவன் தோ நான் இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷனுக்காக ஒரு நாள் வந்துட்டு போயிடலாம், நம்ம மிஸ் பண்ணக்கூடாது, நம்ம லேடிஸோட ஃபங்க்ஷன் அப்படின்றதுனால ஸோ நான் இன்றைக்கி வந்து இங்கே வந்திருக்கேன். ஸோ அதுதான் எனக்கு பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ஆசை தான், பட் பண்ண முடியல. நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து நல்லா கண்டக்ட் பண்ணுவாங்க, எல்லாருமே ரொம்ப ஒற்றுமையாக இருப்பாங்க. ஒரு சண்டை அப்படின்றதெல்லாம் திருப்பூர் மகளிர் மன்றத்தில் வந்து இருக்கவே இருக்காது. அது இருந்தால் கூட வெளிக்காட்டிக்க மாட்டாங்க யாருமே, எல்லாத்துலேயுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க எல்லாரும். ஈவன் ஒரு டூர் போகிறதா இருக்கட்டும், ஒரு கெட் டுகெதர் இருக்கட்டும், எல்லாம் ஒரு நிறைய மூவிஸ் கூட்டிகிட்டு போவாங்க, நிறையா வந்து கோஆர்டினேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, எல்லாத்துலேயும் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு. பார்ஷியாலிட்டிலாம் ரொம்ப ஒன்றும் இருக்காது. ஸோ எல்லாம் நல்லா மிங்கிள் ஆகி நல்லா பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷனும் நல்லா கிராண்டாக நடக்கணும்னு நான் விரும்புகிறேன். எங்களோட பீரியடில் வந்து வேலுக்கு வெள்ளி ஊஞ்சல் பண்ணி கொடுத்தோம். அந்த வெள்ளி ஊஞ்சல் பண்ணிவிட்டு காவடி கொஞ்சம் பண்ணி கொடுத்தோம். மெமரபிளாக இருக்கணும், ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி இயர் வந்து கைத்தமலைக்கு போகிறாங்க, அந்த வேலுக்கு ஊஞ்சல் அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அது எங்களோட பீரியடில் நாங்கள் அதை பண்ணி கொடுத்தோம். காவடியும் நாங்கள் அந்த டைமில் பண்ணி கொடுத்தோம். இப்போ வலையப்பட்டியை சேர்ந்த அன்னக்கிளி குமரனாச்சி இருக்காங்க. அவங்க வந்து முன்னாள் செயலாளர் இந்த மகளிர் மன்றத்துக்கு. அவங்க வந்து நம்மள்கிட்ட எல்லோரும் அவங்கவுங்க பீரியடில் என்னென்ன பண்ணன்னு சொன்னாங்க. எங்கள் பீரியடில் வந்து நாங்கள் அத்திவரதர் கோயிலுக்கு 54 பேரை கூட்டிகிட்டு லேடிஸாக பஸ்ஸில் போயிட்டு அங்கே இருக்கிற சுற்றி இருக்க கோயில்களையும் சாமி கும்பிட்டு எல்லோரும் பத்திரமா சேஃபாக வீடு வந்து சேர்ந்தோம். அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இதுவாக இருந்தது. அதுக்கு வந்து ரொம்ப சாமியை பார்த்தது ரொம்ப சந்தோஷங்க. நீங்கள் எல்லோரும் மகளிர் மட்டுமே போய் அது ஒரு பெரிய சாதனை தான். ஆமாம், பெரிய சாதனை. தேங்க்யூ. இப்போ வந்து கண்ணுமை அழகப்பன் ஆச்சி, அவங்க கோட்டையூர். அவங்க வந்து முன்னாள் பொருளாளராக இருந்திருக்காங்க இந்த மகளிர் மன்றத்தில். அவங்க வந்து அவங்க நிகழ்வுகளை பற்றி அதாவது நாங்கள் எங்களோட பீரியடில் தான் அப்போல்லாம் வந்து சொன்ன மாதிரி பில்டிங் எதுவும் எங்களுக்கு இல்லை. அப்போ ஒருத்தர் வீட்டில் வைக்கும்போது, இப்போ எங்களோட வீட்டில் வைக்கும்போது நான் ஷேரை பற்றின ஒரு அவேர்னஸ், லேடிஸ் எல்லாம் டைமை வேஸ்ட் பண்ணாமல் சின்ன அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி அதை எப்படி பெருக்கிறதுங்கிறதுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் ரொம்ப எளிமையாக புரிகிற மாதிரி ஒருத்தங்களை கூப்பிட்டு வந்து ஸ்பீச் கொடுத்தோம். அதை இன்றைக்கி வரைக்கும் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க ஆக்டிவாக. அந்த மாதிரி நாங்கள் இந்த சேலத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய சிவன் கோவில் இருக்குது, அந்த விநாயகா மிஷினோட கண்ட்ரோலில் இருக்குது. அதுக்கு வந்து ஒரு சனி பிரதோஷத்துக்கு எங்களோட பீரியடில் எல்லாரையும் கூட்டிகிட்டு போனோம். அதே மாதிரி வேல் பண்ணி முதல் அறிவோன்னு சும்மா ஆளுக்கு 500 போட்டு வேல் பண்ணி கிருத்திகை பூஜை ஸ்டார்ட் பண்ணோம். இது வரைக்கும் அது எவ்ரி கிருத்திகை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய பவர்ஃபுல்லாக அந்த ஒரு தடவை நாங்கள் பாட்டு பாடி பண்ணும்போது அந்த வேலோட பவர் ஏறிட்டே இருக்குது. அது எங்களுக்கு சொல்லிக்கிறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நிறைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறுது. அது ரொம்ப ஆக்கப்பூர்வமாக, உணர்வுபூர்வமாக, ஆத்மார்த்தமாக நாங்கள் பண்ணுறோம். அதுக்கான பலன் எங்களுக்கு கை மேலே கிடைக்கிது. அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பெருமையான விஷயம். அதே மாதிரி எங்களோட பலம் வந்து எங்களோட ஒற்றுமை தான். பெரியவங்களுக்கு சொல்கிறத கேட்டு நாங்கள் அவங்க கருத்துக்கு நாங்கள் வந்து மரியாதை கொடுத்து நாங்கள் அதே மாதிரி இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் ப்ராப்பராக இருக்கோம். அதே மாதிரி இன்னும் மேற்கொண்டும் அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவோன்ற நம்பிக்கை இருக்குது. அது கடவுளோட அருள் எங்களுக்கு வேணும். ஆச்சு, முன்னாள் பொருளாளர் நீங்கள். இப்போ நீங்கள் இந்த ஃபண்டு மொபிலைசேஷனுக்காக, அதாவது வந்து ஒன்று வந்து சங்கத்துக்கு பணம் வேணும், ரெண்டாவது வந்து குடும்பமும் நிதிநிலையில் உயரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய நீங்கள் வந்து வீடுகளில் நிறைய அவேர்னஸ் மாதிரி ஆரம்பத்தில் பண்ணியிருக்கீங்க. அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக கொஞ்சம் சொல்லுங்கள். கொஞ்சம் அமௌண்ட் சேர்ந்தாலும் அதை டெபாசிட் பண்ணி அதில் வர இன்ட்ரெஸ்ட்டை மறுபடியும் டெபாசிட் பண்ணி அந்த மாதிரி சிறுக கொஞ்சமாக தான் பெருக்கி இந்த அளவுக்கு நாங்கள் வளர்ந்து வந்திருக்கோம். இந்த சங்கத்தை தோற்றுவித்த போது செயலாளராக இருந்த உமா சிதம்பரம் ஆச்சி, பள்ளத்தூரை சேர்ந்தவங்க. அவங்க இப்போ நம்மள்கிட்ட. எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து 1997 ஆரம்பித்தோம் இந்த இதை.
பட் அப்போ வந்து சிம்பிளாக தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். எல்லோரும் சும்மா ஒரு கேஷுவலாக சொல்ல போனோம்னா வீட்டில் திண்ணையில் உட்காந்து எல்லோரும் நம்ம பண்ணலாம், எல்லோரும் சேர்ந்து ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நினச்சி பண்ணும்போது இந்த ஐடியா வந்து எங்களுக்கு சங்கர்லிங்கன் மூலமாக எங்களுக்கு வந்து இது ஐடியா தோணுச்சு. சேலம் நகரத்தார் சங்கம் மகளிர் சங்கமும் எங்களுக்கு இது ஒரு ஊக்குவிப்பாக இருந்தாங்க. ஸோ அதை நாங்கள் ஆரம்பித்து அப்போ வந்து இதுக்கு ஃபண்ட்ஸ் எப்படி ரைஸ் பண்ணுறதுன்னு நினைக்கும் போது இந்த ஃபுட் கார்னிவல் எங்களுக்கு ஒரு இதுவாக இருந்தது. ஸோ அதை நடத்தும் போது ரொம்ப சிறப்பாக அமைஞ்சது. அது நாங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு எங்களோட நகரத்தார்களோட ஒத்துழைப்போடு அந்த சமயத்தில் பேங்க்கில் வந்து நிறைய நம்ம நகரத்தார் மேனேஜர்ஸ் இருந்தாங்க. ஸோ அவங்க மூலமாக அந்த டிக்கெட்ஸ்லாம் நிறைய சேல் பண்ணி நிறைய இதில் நல்ல பட் நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய நல்ல ரிசல்ட் கிடச்சிது. ரொம்ப நல்லா நடத்தினோம். அதுதான் எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ முதல் ஸ்டெப்பை வெற்றியாக அமைஞ்சது. ஆமாம், ரொம்ப சூப்பராக அமைஞ்சது. எங்களுக்கு எல்லா சைட்லேருந்து நல்ல பாராட்டு வந்தது. எங்களுக்கு அது ஒரு ஊக்குவிப்பாக இருந்து நாங்கள் தொடர்ந்து அதை வந்து நடத்திட்டுருக்கோம். எங்களோட மெம்பர்ஸ் எல்லாருமே நல்ல கோஆப்ரேட் பண்ணி எந்த ஒரு பாலிட்டிக்ஸும் இல்லாமல் நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ வந்து அவங்களுக்கு வந்து அவங்களோட கணவர்மார்கள் அந்தந்த டைமில் ஹெல்ப் பண்ணுறாங்கங்கிறது ஒரு குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அந்த அளவுக்கு நாங்கள் எல்லோரும் ஒத்துமையாக நடத்துகிறோம். ஸ்டில் இன்னும் நடத்துவோங்கிற அந்த நம்பிக்கை இருக்குன்னு. ஓகே, தேங்க்யூ. வாழ்த்துக்கள், நன்றியாச்சு. இப்போது நம்ம அரிமளத்தை சேர்ந்த அடைக்கம்மை பழனியாச்சி இப்போ நம்ம கூட இருக்காங்க. அவங்க வந்து முன்னாள் தலைவராக இந்த மகளிர் மன்றத்தில் இருந்திருக்காங்க. நாங்கள் வந்து 2014-15 முன்னாள் தலைவியாக இருந்தேன். என்னோடு சேர்ந்து இருக்கிறவங்க எல்லோரும் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. டூர் எல்லாம் நல்லா செஞ்சோம். எல்லா முன்னாள் இருக்கவங்களாம் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. ஒவ்வொரு கிருத்திய பூஜையும் நல்லா சிறப்பாக நல்லா ஒவ்வொரு மாதமும் நல்லா எங்கள் சங்கத்தில் நல்லா பண்ணோம். எல்லாரோட ஒத்துழைப்போடும் நாங்கள் எல்லா ப்ரோக்ராமும் நல்லா செஞ்சோம். தேங்க்ஸ் ஆச்சு. இப்போ நம்ம வளையப்பட்டியை சேர்ந்த வசந்தாள் ராமநாதன், இவங்க வந்து நகரத்தார் மகளிர் மன்றத்தினுடைய 2004 தலைவி பொறுப்பு வச்சவங்க. அவங்க வந்து இப்போ நம்மள்கிட்ட அந்த 2004 வந்து தலைவராச்சு. பொருளாளர் அவங்க பேர் பொருளாளர் அவங்க வந்து விசாலாட்சி சிதம்பரம், மீனாள் முத்துக்கருப்பன் செயலாளர். இவங்க வந்து இப்போ நம்மள்கிட்ட. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் மகளிர் சங்கத்தில் 2004 இருந்தோம். நாங்கள் மெயினாக வந்து ஆன்மீக சுற்றுலா போனோம். ரெண்டாவது வந்து ஒரு அனாதை குழந்தைங்களுக்கு வந்து எல்லாம் சாப்பாடு கொண்டு வந்து தரணும். அவங்க என்ன சொன்னாங்க, எல்லாருமே சாப்பாடு கொடுக்குறாங்க, பர்த்டே வெட்டிங் டேக்கெல்லாம் எல்லாம் சாப்பாடு தான் இது பண்ணுறாங்க, எங்கள் ஸ்கூலுக்கு வந்து விளையாட்டு சாமான் தான் வேணும்னாங்க. அதனால் நாங்கள் அந்த திருமுருகன் பூண்டிங்கிறதுல வந்து ஸ்கூலுக்கு வந்து அனாதை இது நடத்துகிற ஸ்கூலுக்கு வந்து நாங்கள் விளையாட்டு ஜாமான்லாம் வாங்கி கொடுத்தோம். இதில் மெயினாக மென்ஷன் பண்ண நான் விருப்பப்படுறது என்னென்னா, நாங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் கடையில் போய் கேட்டோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எந்த ஸ்கூலுக்கு வாங்குறீங்கன்னாங்க. நாங்கள் அந்த மாதிரி ஸ்பான்சர் தான் பண்ணுறோம் அப்படின்னு. அப்போ அந்த கடைக்காரங்களே வந்து கோயம்புத்தூர், எனக்கு இப்போ கடை ஞாபகம் இல்லை, அவங்க வந்து எங்களுக்கு ரொம்ப டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்தாங்க. அந்த கடைக்கு நான் இன்றைக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி எல்லாருமே நீங்கள் வந்து சாப்பாடுங்கிறத தவிர ஒவ்வொரு ஸ்கூல்லையும் அவங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை கேட்டு வந்து வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். நன்றி. ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஆச்சு. ஏன்னா பொதுவாக வந்து நம்ம வந்து உணவுங்கிறத நம்ம கொடுப்போம். ஆனால் வந்து அவங்களுடைய தேவையை அறிஞ்சு அவங்களுக்கு உண்டான அந்த விளையாட்டு பொருட்களை வந்து அந்த ஆதரவு இல்லாத குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுத்தது ரொம்ப மகிழ்ச்சியாச்சு. நன்றி. இப்போது ஏற்கனவே இதே நகரத்தார் மகளிர் மன்றத்தில் செயலாளர் இருந்தால் வசந்தலட்சுமி தேவகோட்டை அவங்க இருக்காங்க. அவங்க வந்து நம்ம நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி நேயர்கள்ட்ட நாங்கள் 2016-17 வந்து பீரியடில் வந்து நாங்கள் வந்து செயல்பட்டோம் மகளிர் அணியில். நான் வந்து செயலாளர் வசந்தலட்சுமி, இவங்க வந்து சீதாலட்சுமி பொருளாளர். நகரத்தார் ஆண்டு விழாக்கு நாங்கள் வந்து நன்கொடை கொடுத்தோம். நாங்கள் அப்புறம் வந்து திருமைச்சூர் வந்து நாங்கள் வந்து டூர் கூட்டிகிட்டு போனோம். மகளிர் அணி எல்லாருமே டூர் கூட்டிகிட்டு போனோம். அப்புறம் வந்து ஈஸ்வரன் கோயிலுக்கு வந்து நாங்கள் வந்து நன்கொடை கொடுத்தோம். மகளிர் அணி சார்பாக நன்கொடை கொடுத்தோம். கைத்தமலைக்கு கொடுத்தோம். திருச்சிக்கு வந்து நாங்கள் 1 டே டூர் எல்லாரையும் மகளிர் அணியை கூட்டிகிட்டு போயிட்டு வந்தோம். எல்லாம் சுற்றி கோயில் எல்லாம் சுற்றி கூட்டிகிட்டு போயிட்டு வந்தோம். அவ்வளோதான். உங்களுடைய செயல்பாடுகளை சொன்னீங்கயாச்சு. நன்றி. இப்போது மேலைச்சூரி நிர்மலா அருணாச்சலம் அவங்க 2018 இந்த நகரத்தார் மகளிர் மன்றத்தில் தலைவியாக இருந்திருக்காங்க. அவங்களுடைய அனுபவங்களை இப்போ நம்மகிட்ட சொல்லுவாங்க. ஓகே, நாங்கள் 2018 to 20 2 வருஷம் நாங்கள் வந்து தலைவியாக இருந்திருக்கேன். நாங்கள் வந்து திருமியச்சூரில் மணி வச்சோம். மணி இது ஸ்பான்சர் பண்ணி நாங்கள் எல்லாம் நகரத்தார் மகளிர் சங்கத்துலேருந்து கொண்டு போய் வச்சுருக்கோம். அப்புறம் வந்து ஆண்டாள் கோயிலுக்கு நாங்கள் டூர் ஒன்று போயிருக்கோம். அத்திவரதர் பெரிய டூர், பெரிய பஸ் அரேஞ்ச் பண்ணி நாங்கள் எல்லோரும் வெற்றிகரமாக போயிட்டு இருந்தோம். குழந்தைகள் தினம், மகளிர் தினம்லாம் சிறப்பாக கொண்டாடி இருக்கோம். அவ்வளோதான். நன்றி. நகரத்தார் மகளிர் மன்றத்தில் வந்து முன்னாள் செயலாளர் அவங்க வந்து நாட்டரசன் கோட்டையை சேர்ந்த மீனாள் திருப்பதி ஆட்சி இருக்காங்க. அவங்க வந்து அவங்களுடைய குழு அறிமுகப்படுத்திட்டு அவங்களுடைய செயல்பாடுகளை சொல்லுவாங்க. ராங்கியம் வசந்தா வேலாயுதம் அவங்க தலைவராக இருந்தாங்க. நான் மீனா திருப்பதி செயலாளராக இருந்தேன். அவங்க மீனா கலைராஜா
பொருளாளராக இருந்தாங்க. ஆச்சு, நீங்கள் இருந்த காலகட்டத்தில் என்னென்னலாம் செஞ்சீங்க? அதை வந்து நாங்கள் குருவாயூர் டூர் போயிட்டு வந்தோம். அப்புறம் வேலுக்குன்னு அப்போ தான் நாங்கள் வந்து கிருத்திகை மாதம் இது பண்ணுறோம். அதுக்கு வந்து பூஜை வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எங்கள் பீரியடில் தான் அதை வந்து முன்னெல்லாம் சொல்லி நினச்சி எல்லாம் பண்ணி ஆரம்பித்தோம். அவங்கவுங்க வீட்டில் தான் வந்து நடந்துச்சு ஒவ்வொரு நிகழ்ச்சியும். இது எப்போ ஆச்சு நீங்கள் சொல்கிறது? 2006 அப்போ வந்து நான் வந்து ஒரு ஐயரை கூட்டிகிட்டு வந்து நல்ல நம்ம எப்படி வாழ்க்கை முறையில் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன சொற்பொழிவு மாதிரி நாங்கள் நடத்தினோம். அதனால் அப்போதைக்கு உள்ள என்ன காலகட்டமோ எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் ஓரளவு சிறப்பாக அந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு ஆட்சிகள் வீடுகளில் தான் அந்த நிகழ்வு அதை வந்து நாங்கள் சிறப்பாக நடத்தினோம். எங்களால் முடிஞ்சதை நல்லதாக செஞ்சோம். வீடுகள்லேயும் மீட்டிங் போட்டோம். ஓகே, நன்றி ஆச்சு. இப்போ நம்ம கூட வந்து கொத்தமங்கலத்தை சேர்ந்த அன்னபூர்ணா முருகனாச்சி இருக்காங்க. அவங்க டீம் தலைவி, செயலாளர், பொருளாளர் 3 பேர் இருக்காங்க. அவங்க வந்து இந்த நகரத்தார் மகளிர் மன்றத்துடைய அவங்க இருந்தபோது உள்ள செயல்பாடுகளை பற்றி இப்போ நம்மள்ட்ட சொல்லுவாங்க. நாங்கள் வந்து 2009 12 வரைக்கும் அந்த 2 வருஷம் நாங்கள் இருந்தோம். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து வித்தியாசமாக பண்ணிட்டு முதல்ல வந்து மகளிர் தினம் வந்து செலிப்ரேட் பண்ணலான்னு நாங்கள் தான் ஆரம்பித்தோம். இப்போ வரைக்கும் அது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காங்க எல்லா வருஷமும். அப்புறம் வந்துட்டு நாங்கள் 2 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து மீட்டிங் நடத்துவோம். அதில் வந்து ஒரு கெஸ்ட்டை கூப்பிட்டு மகளிருக்கு தேவையான குறிப்புகள் அதெல்லாம் அது மாதிரி பண்ணினோம். அது மாதிரி 2 வருஷம் நாங்கள் நல்லா என்டர்டெயின் பண்ணுற மாதிரி பண்ணோம். இவங்க வந்து செயலாளர் திருமதி உடையம்மை வீரப்பன், அவங்க பள்ளத்தூர். இவங்க வந்து பொருளாளர் வள்ளிலத்தாராம், அவங்க வந்து கோணாப்பட்டு. ஆக்சுவலாக வந்து நான் பெரிய ஃபோக்கஸ்டாலாம் இல்லை, அவங்கெல்லாம் சொன்னாங்களேன்னு சொல்லி தான் வந்து இந்த இதை வந்து பொறுப்பை எடுத்துக்கிட்டேன். பட் அவங்களோட சேர்ந்து இதுக்காக கொஞ்சம் ஒர்க் பண்ணேன். பட் நான் என்ன நிறையா மேம்படுத்திக்கிறதுக்கு இது உதவிச்சு. ஆன்மீகத்தில் கொஞ்சம் நாட்டம் வந்துச்சு. அப்புறம் எப்படி வேலைகள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்த்து பார்க்குறதுங்கிறதுக்கு நிறையா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ வரைக்கும் எனக்கு அது இதாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட சேர்ந்து நானும் ஒர்க் பண்ணேன். அவங்க கண்டிப்பாக, அதாவது நாங்கள் பிகினர்ஸாக தான் வந்தோம். இப்போ எனக்கு ஐஎம் 47. நான் அந்த பீரியடில் இருக்கும் போது ஐ திங்க் ஒரு 35 இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ எப்போ எனக்கு எது தேவையோ அந்த தேவையில் நான் கரெக்டாக இது பண்ணிட்டேன். எங்களோட பீரியடில் வந்து நாங்கள் இந்த ஆதரவற்றோர் இல்லத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கவங்களுக்கு தேவையான பொருள் உதவிகள்லாம் செஞ்சுட்டு வந்தோம். தேங்க்யூ, நன்றி ஆச்சு. இப்போது மகிபாலன்பட்டியை சேர்ந்த ரூபா தியாகராஜன் ஆட்சி இப்போ நம்ம கூட இருக்காங்க. அவங்களும் அவங்களுடைய டீம் முன்னாள் தலைவி, செயலாளர், பொருளாளர் கூட இருக்காங்க. அவங்க என்னென்ன செஞ்சாங்க அப்படின்னு இப்போ நம்ம நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி நேரோட பகிர்ந்துக்காங்க. ஆச்சு, நாங்கள் வந்து 2008 2009 பீரியடில் நாங்கள் 3 பேரும் இருந்தோம். நான் வந்து தலைவியாக இருந்தேன். இவங்க வந்து உண்ணாமலை வெள்ளையன், அவங்க வந்து செயலாளராக இருந்தாங்க. இவங்க கண்ணம்மை அழகப்பன் வந்து பொருளாளராக இருந்தாங்க. எங்கள் பீரியடில் இருந்து தான் வந்து முன்னாடியெல்லாம் 1 சிங்கிள் இயருக்கு அது போஸ்ட் இருந்தது வந்து 2 இயர்ஸ்க்குன்னு மாறிடுச்சு. எங்கள் பீரியடில் இருந்து நாங்கள் வரும்போது தான் வந்து முதலாக வந்து, அதாவது இதுக்கு முன்னாடி மகளிர் சங்கம் ஆரம்பத்திலேருந்து ஒரு வருஷத்துக்கு தான் போஸ்ட்டில் இருந்தாங்க எல்லாருமே. எங்கள் பீரியடுக்கு அப்புறம் தான், எங்கள் பீரியடில் இருந்து தான் 2 வருஷத்துக்குன்னு மாற்றினோம். அப்போ எங்கள் பீரியடில் தான் ஃபஸ்ட்டு வந்து அந்த முருகன் அருளால் வேல் வந்து எங்கள் சங்கத்துக்கு கொண்டு வந்து எங்கள் பீரியடில் தான் அதை வந்து அந்த பூஜையை ஆரம்பித்தோம். அப்போ ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் இது நல்லாவே வந்து நாங்கள்லாம் அதுக்கு ஈடுபாடோடு செஞ்சோங்கிறத வந்து நான் சொல்கிறதுக்கு ரொம்ப நான் இது பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து உண்ணாமலை வெள்ளையன் பேசுவாங்க. செக்ரட்டரியாக இருந்தேன். என் பேர் உண்ணாமலை வெள்ளையன், அரிமளம். நான் எல்லா பீரியட்லையுமே எல்லாம் கோயிலுக்கெலாம் எல்லா பக்கமும் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. எங்கள் பீரியடில் வந்து நாங்கள் லேடிஸ் மட்டும் போகாமல் நம்ம ஃபேமிலியே கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சோம் நாங்கள். ஸோ நாங்கள் ஃபேமிலி எல்லாருமா சேர்ந்து பொற்கோயில் கூட்டிகிட்டு போனோம். நாங்கள் அதான் ஃபஸ்ட்டு ட்ரிப் வந்து எல்லாருமா சேர்ந்து ஃபேமிலியாக போனது. இல்லைனா எப்போவுமே லேடிஸ் மட்டும்தான் போவோம். அந்த சமயம் நாங்கள் வந்து ஃபேமிலியாக எல்லாருமே சேர்ந்து பொற்கோயில் கூட்டிகிட்டு போனோம். அந்த சமயத்தில் அது மாதிரி வேல் வச்சு ஆரம்பித்து இன்னும் இது வரைக்கும் நல்லாவே பண்ணிக்கிட்டு வந்துட்டுருக்கோம் எல்லோரும். நாங்கள் வந்து எப்போவுமே வந்து 3 பேருமே சேர்ந்து இணைஞ்சு வந்து அதை இது பண்ணுறதுல அந்த டைமுக்கு அப்புறம் வந்து எங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அது இதெல்லாம் வந்தது. எல்லாரை பொறுத்த வரைக்கும் எங்கள் செட்டியார்களும் ரொம்ப எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. இந்த பூஜை இதுலேயோ இல்லை டூர் கூட்டி போகிறது எல்லாத்துலேயுமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இது எல்லாத்துக்கும் வந்து நான் நகரத்தார் டிவிக்கு நான் நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ. இப்போது நம்ம கூட நச்சாந்துப்பட்டியை சேர்ந்த விசாலாட்சி ஆட்சி இருக்காங்க. அவங்க தலைவர், செயலாளர், பொருளாளர் 3 பேரும் இருக்காங்க. அவங்களுடைய பீரியடில் என்ன நடந்ததுங்கிறத பற்றி நம்மளுடைய நாட்டுக்கோட்டை நகரத்தார் நேரத்தை பகிர்ந்துக்குவாங்க. ஆட்சி சொல்லுங்கள். வள்ளியம்மை, காரைக்குடி.
கீதா பெத்த பெருமாள் ஆறாவயல். ஆமாம். அங்கே எங்கள் பீரியடில் வந்து மொபைலு இதெல்லாம் இல்லை. அதனால் லெட்டரில் எழுதி இன்றைக்கி இவங்க வீட்டில் மீட்டிங் இத்தனாந்தேதி அப்படின்னு நான் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு 10 இதாக எழுதி போஸ்ட் ஆஃபீஸ், ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் போட்டால் போய் சேராது. அதுக்காக ஒரு 10 போஸ்ட் ஆஃபீஸ் சைக்கிளில் போய் போட்டுட்டு வருவேன். எல்லாருக்கும் கார்டை எழுதி இன்றைக்கி இந்த நாள் அன்னைக்கு இத்தனை மணிக்கு இந்த இடத்துல மீட்டிங் நடக்கும் அப்படின்னு. அதே மாதிரி நாங்கள் மாதம் செய்திருக்கேன். அதே மாதிரி நாங்கள் வந்து உழவாரப்பணி பெரியபாளையம் சிவன் கோயிலில் பண்ணியிருக்கோம். அந்த கோயிலுக்கு வந்து அடுக்கு தீபம், சாமரம், அந்த 7 பொருட்கள் இல்லை. அந்த 7 பொருட்களும் எங்கள் பீரியடில் நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம். இந்த மொபைல் இந்த மாதிரியான தகவல் தொடர்பு சாதனங்கள் இல்லாத காலகட்டத்தில் ஒவ்வொரு போஸ்ட் ஆஃபீஸுக்காக போய் அது தகவலை எழுதி போட்டு எல்லாரையும் வர வச்சு இந்த சங்கம் வளர்கிறதுக்கு நீங்கள் ஒரு கருவியாக இருந்திருக்கீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம் ஆச்சு. நன்மைகள் எங்கும் பெருகிட வேண்டும், தீமைகள் யாவும் நீங்கிட வேண்டும். சீர்மிகு மொழியாம் வளமான தமிழில் வணங்குகின்றோம். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். குத்துவிளக்கு ஏற்றுதல் ஒளி என்பது பிரகாசம் மற்றும் செழுமையின் சின்னமாகும். ஏனெனில் சூரிய ஒளி இருளை வெளியேற்றுகிறது. அதேபோல் ஆசீர்வாதங்கள் நம் வாழ்வில் செழிப்பையும் மகிழ்ச்சியும் தருகின்றன. இந்த காலை பொழுதை ஆசீர்வதிக்க அறிவு மற்றும் ஞானத்தின் விளக்கை ஏற்றி சரஸ்வதி தேவியை அழைக்கவும், சிறந்த முன்னோர்களின் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கும் எங்கள் போற்றுதலுக்குரிய எங்கள் மூத்த உறுப்பினர்களை அழைக்கின்றோம். பட்டாடை உடுத்தி நவரத்தனங்கள் அணித்து சிட்டு சிட்டாய் அழகாய் காலெடுத்து வைத்து விளக்கேற்ற எங்கள் மூத்த உறுப்பினர் பட்டய தலைவர் திருமதி பிரேமா தியாகராஜன் ஆச்சி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்ததாக திருமதி ஏகம்மை பழனியப்பன் ஆச்சி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்து எங்கள் மூத்த உறுப்பினர் திருமதி சுலட்சணா வள்ளிக்கண் ஆச்சி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் ஆசையுடன் கூப்பிடும் குரு வள்ளிக்கண் ஆச்சி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்ததாக எங்கள் மூத்த உறுப்பினர் திருமதி உமையாள் பழனியப்பன் ஆச்சி அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். குத்துவிளக்கு ஏற்றும் நிகழ்வு நடைபெறுகிறது. எங்கும் நிறைந்திருக்கும் உருவாகி நிற்கின்ற இறைவனுக்கு வணக்கம். எழுவோம், தொழுவோம். இறைவணக்கத்தை பாட செல்வி இந்துஜா ஏகம்மை அவர்களை அழைக்கின்றோம். பிரபோ கணபதே பரிபூரண வாழ்வருள்வாயே. பிரபோ கணபதே பரிபூரண வாழ்வருள்வாயே. பிரபோ கணபதே சார்ந்து வணங்கி துதி பாடி ஆடி உந்தன் சன்னதி சரணடைந்தோமே. சார்ந்து வணங்கி துதி பாடி ஆடி உந்தன் சன்னதி சரணடைந்தோமே. சாந்த சித்த சௌபாக்கியங்கள் யாவையும் தந்தருள் சத்குரு நீயே. சாந்த சித்த சௌபாக்கியங்கள் யாவையும் தந்தருள் சத்குரு நீயே. பிரபோ கணபதே பரிபூரண வாழ்வருள்வாயே. பிரபோ கணபதே ஆதிமூல கணநாத கஜானன அற்புத தவள ஸ்வரூபா. ஆதிமூல கணநாத கஜானன அற்புத தவள ஸ்வரூபா. தேவ தேவ ஜய விஜய விநாயக चिन्मय परशिवदीपा. देव देव जय विजय विनायक चिन्मय परशिवदीपा. प्रभो गणपते परिपूर्ण வாழ்வருள்வாயே. प्रभो गणपते. அடுத்த நிகழ்வாக வரவேற்புரை வழங்க எங்களது திருப்பூர் நகரத்தார் மகளிர் மன்றத்தின் தலைவி திருமதி கல்பனா சிவராமன் ஆட்சி அவர்களை வரவேற்புரை நல்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நலம் செய்து வளம் பெறுவார் நகரத்தார், கொடை செய்து குளங்காப்பார் நகரத்தார், கோடி இருந்தும் குணம் மாறாத நகரத்தார். நம்ம திருப்பூர் நகரத்தார் மகளிர் மன்றத்தின் 25ஆம் ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இவ்விழா சிறப்புரை இங்கு வருகை தந்துள்ள நமது சிறப்பு விருந்தினர்கள் நகரத்தார் திருமகள் பத்திரிகையின் ஆசிரியர்
திருமதி ரோஜா வள்ளிக்கண்ணு நாகராஜன் அவர்களையும், ஈடில்லா மருத்துவ பணிதனை திறம்பட செய்து வரும் டாக்டர் ரம்யா ராமநாதன் அவர்களையும் நம்ம நகரத்தார் மன்றத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். மேலும் இவ்விழாவில் முன்னிலை வகித்து நம்மை ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கும் நமது மகளிர் மன்றத்தின் முன்னாள் தலைவி திருமதி பிரேமா தியாகராஜன் ஆட்சி அவர்களையும், முன்னாள் பொருளாளர் திருமதி லலிதா கண்ணன் ஆட்சி அவர்களையும், முன்னாள் செயலாளர் திருமதி உமா சிதம்பரம் ஆட்சி அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். இவ்விழா இத்தனை சிறப்போடு நடைபெற உறுதுணையாக இருக்கின்ற நமது திருப்பூர் நகரத்தார் மகளிர் சங்க விழா குழுவினரையும், அழகாய் பட்டு உடுத்தி மிடுக்காய் அமர்ந்திருக்கும் நமது நகரத்தார் சொந்தங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். நமது அழைப்பை ஏற்று இங்கு வருகை புரிந்துள்ள நகரத்தார் டிவி திரு முத்துராமணன் அவர்களையும் மற்றும் ஆட்சி வந்தாட்சி இதழின் ஆசிரியர் திரு பழனிப்பண்ணன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். மேலும் இன்று மாலை நடைபெற உள்ள நிகழ்ச்சிக்கு வருகை தருள்ள நகரத்தார் பெருமக்களையும் வரவேற்று இவ்விழா முருகன் அருளோடு சிறப்பாக நிறைவேற வாழ்த்தி வணங்குகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்த நிகழ்வாக கௌரவிக்கும் நிகழ்வு நம் விருந்தினர்களை நமது திருப்பூர் மகளிர் மன்றத்தின் முன்னாள் தலைவர் திருமதி பிரேமா தியாகராஜன் ஆட்சி அவர்களுக்கு திருமதி மீனாள் முத்துக்கருப்பன் ஆட்சி அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார். முன்னாள் பொருளாளர் திருமதி லலிதா கண்ணன் ஆட்சி அவர்களுக்கு திருமதி கண்ணம்மை அழகப்பன் ஆட்சி அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார். நமது முன்னாள் செயலாளர் திருமதி உமா சிதம்பரம் ஆட்சி அவர்களுக்கு திருமதி அடைக்கம்மை பழனியப்பன் ஆட்சி அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார். நமது சிறப்பு விருந்தினர் திருமதி ரோஜா வள்ளிக்கண்ணு நாகராஜன் ஆட்சி அவர்களுக்கு திருமதி மீனா சண்முகம் அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார். நமது சிறப்பு விருந்தினர் ரம்யா ராமநாதன் ஆட்சி அவர்களுக்கு திருமதி அன்னம் முருகன் ஆட்சி அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார். அடுத்ததாக சிறப்புரை வழங்க இருக்கின்ற திருமதி ரம்யா ராமநாதன் ஆட்சி அவர்களுக்கு அறிமுக உரை வழங்குவதற்கு ஷாலு ஆட்சி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம்.